வணக்கம். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டேவோட 20th கவுண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி 20th டே ஃபுல்லாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நேற்று வந்து ஃபுல்லாக க்யூரிங் பண்ணியிருந்தேன். கூறு ஆடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பேஸ்மெண்ட் அளவுக்கு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நிரப்பி டேங்கர் லாரி மூலமாக தான் தண்ணி வச்சோம், இபி இல்லாததுனால. ஸோ ஃபுல்லாகவே கூறு ஆடிட்டாங்க. கூறு ஆடினதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு பாக்ஸ் காலத்தில் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷூ அதை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த டேர்ம்ஸ் தெரியல. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ் போட்டாங்க, நேற்று போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா காலத்துக்குமே லைனாக போட்டுட்டு அண்ட் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பீம் போட்டாங்க. ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், பீம் போட்டிருப்பாங்க. இந்த பீம் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு போட்டிருக்கோம். ஒரு காலமாக பாக்ஸ் வச்சுட்டு அண்ட் பாக்ஸ் சப்போர்ட்டு முட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து கான்க்ரீட்டு மிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ 7 அடிக்கு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக 9 அடிக்கு போடுவாங்களாம் யூஸ்வலாக. 7 அடி இல்லைனா 9 அடி அப்படின்ற பேசிஸில் தான் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி மொத்தம் 15 காலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 காலம் போட்டிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் 6 வந்து 7 அடிக்கும் அண்ட் படிக்கட்டு சார்ந்து வரதுனால அது வந்து 9 அடிக்கு பாக்ஸ் போட்டிருப்பாங்க காலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் 7 அடியில் நிறுத்திட்டோம்னா 9 அடி தான் போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, நாங்கள் 7 அடி போட சொல்லியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, 7 அடியில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பீம் போட்டுட்டு அண்டு அதுக்கு பிறகு மொத்தத்துக்கும் எல்லாத்துக்குமே நாளையோட ஒர்க் இது மாதிரி ஃபுல்லாக 7 அடி போட்டுட்டு அந்த லெவலில் வந்து லென்டில் லெவலில் ஒரு பீம் போடுவாங்களாம் கனெக்ட் பண்ணி எல்லாமே. ஸோ அது 9 அடி போட்டுட்டோன்னா அதில் வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு பீமுக்கும் இன்னொரு பீமுக்கும் இழுத்து பிடிச்சி கனெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும் அண்ட் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அது கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா பீமில் வெளியே தான் எடுத்து கனெக்ட் பண்ணுறாமல் இருக்கும். அதே 7 அடி பீம்னால் அந்த ராட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பார் இருக்குல்ல, இந்த பாருக்கும் அந்த ராட்ஸுக்கும் டிஎம்டி பாக்ஸுக்கும் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு பீமுக்கும் இன்னொரு பீமுக்குள்ளே கம்பி விட்டு கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி அது சைடில் பலகை வச்சு அடித்தோன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இழுத்து பிடிச்சிட்ருக்கும். அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அது 9 அடி நம்ம போட்டுட்டோன்னா அதில் வெளியே இருக்கிற பீம்ஸ்லேயே கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாகவே அதோட பயனை நம்ம அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி பீம் போட்டிருப்பேன் எல்லாத்துக்குமே. ஸோ இன்றைக்கி மொத்தமே வந்து 8 பீம்ஸ் தான் போட்டாங்க அண்ட் ரிமைனிங் இருக்கிற 7 பீம்ஸை நாளைக்கு போடுவாங்க. ஸோ அதான் இன்னையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அப்டேட். தேங்க்யூ.